நம்ம வீட்டில் இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ பார்க்குறோம். பன்னீர் பாருங்கள், 2 பாக்கெட் நான் வந்து போட்டிருக்கேன். ஃப்ரீசரில் அந்த எடுத்து அப்படியே நான் வந்து தவாவில் போட்டிருக்கேன். இப்போ வந்து தவாவில் வந்து சூடாகிட்டே இருக்குது. இந்த பன்னீர் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அதில் இருக்கிற ஐஸ் வாட்டர் எல்லாமே வந்து அழகாக சூப்பராக வடிஞ்சு வரும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நாம் வந்து பன்னீரை வந்து ட்ரை பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே வானல் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் வந்து பன்னீரை போடும்போது அது தெறிக்கவும் செய்யும். அந்த எண்ணெயும் தண்ணியும் இதாகி அது ஃப்ரை ஆகி வர்றதுக்குள்ளே நமக்கு டைம் எடுக்கும். அதுக்குள்ளே பன்னீரெல்லாம் உடஞ்சிரும். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தவாவில் பண்ணும்போது அந்த தண்ணிலாம் வந்து பன்னீர்லேருந்து அப்படியே இறங்கி வந்துட்டு இருந்தாருங்க. இந்த மாதிரி நல்லா வந்து சுண்டிடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு இது பண்ணும்போது நம்ம பன்னீருமே வந்து ஒன்றுமே டிஸ்டர்ப் ஆகாது, உடையவும் செய்யாது. பாருங்கள், இப்போ எண்ணெயே இல்லாமல் இந்த பன்னீரை நான் எப்படி வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன்னு பாருங்கள். அந்த தண்ணியெலாம் போனதுக்கப்புறம் பன்னீர்லேருந்து வர அந்த ஆயிலே போதுங்க நமக்கு. ஸோ நம்ம வந்து புதுசாக ஆயில் ஊற்றி மறுபடியும் ஃப்ரை பண்ணுன்ற அவசியம் இல்லை. சூப்பராக ஃப்ரை ஆகிடும், ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். இதை நம்ம அப்படியே கொஞ்சம் கிளறி திருப்பி விட்டுட்டு எல்லா சைடும் நம்ம கொஞ்சம் இந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் பன்னீர். இதை வந்து நீங்கள் எடுத்து பன்னீர் பட்டர் மசாலாவோ இல்லை பன்னீர் புலாவ், பன்னீர் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து பன்னீர் வெஜிடபிள் ரைஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இப்போ நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்காக காமிக்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ. இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு சமையலுமே ரொம்பவே சூப்பராக சுவைக்கும். அதே மாதிரி நம்மவும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு லவ்வோடு சமைக்கும்போது கண்டிப்பாக அந்த சமையலுமே நமக்கு பயங்கர ருசியாகவும் இருக்கும். அதனோட சத்துக்களுமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலில் நான் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன், குக்கிங்லேருந்து விலாக் எல்லாமே போட்டுட்ருக்கேன். ஸோ குக்கிங் கூட நான் வந்து எல்லாமே டிப்ஸோடு தான் சூப்பராக வந்து உங்களுக்காக போடுவேன். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்கு. ஒரே ஒரு ட்ராப் ஆயில் கூட இல்லாமல் இந்த பன்னீரை எப்படி நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். தவாவில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து பன்னீர் நமக்கு உடையாது, ரொம்ப நல்லா சூப்பராக வந்து ஃப்ரை ஆகி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இதை அப்படியே நம்ம அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.